வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாடாளுமன்றத்தில் தலை சுற்றுற மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல், அது எல்லா விவாதங்களும் போயிட்டு இருக்குது. நடக்குமா நடக்காதா, அது ஒரு பக்கம் விவாதம். இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாமல் நிர்மலா சீதாராமன் 14,000 கோடி இடியால் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. சத்தமே இல்லாமல் இதை ஏன் சொல்கிறாங்க? ஒன்று. இன்னொன்று, ராகுல் கேட்ட கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு இதுவரை பிஜேபி பதில் சொல்லலை. அதிலும் குறிப்பாக அதில் கேட்குற இன்னும் முக்கியமான 3 கேள்விகள், அந்த 3 கேள்விகள் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு விவாதமாகிட்டு இருக்குது. அப்படி எந்த கேள்விகள்? தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, ஜெயராம் ரமேஷ், ஏகப்பட்ட பேர் இதை பற்றி நிறையா பொருளாதார நிபுணர்கள் ஏகப்பட்ட பேர் பேசினா கூட பிஜேபி ஒரு தெளிவான கொள்கை இருக்குது. கோல்வார்க்கர் கொள்கையை நடைமுறைப்படுத்துவது. அது என்ன கோல்வார்க்கை கொள்கை? அகண்ட இந்தியா. மெஜாரிட்டியே இல்லாமல் இதை நிறைவேற்ற முடியுமான்னு நிறைவேற்ற முடியும். என்னங்க 361 தானே இருக்கணும், இல்லைன்னா நிறைவேற்ற முடியாது. 361லாம் வேணாங்க, இப்போ இருக்கிறத வச்சே நிறைவேற்றுவோம். காரணம் இல்லாமல் பிஜேபி இந்த அஜெண்டாவை கொண்டு வருதா? என்ன இதனுடைய பின்னணி? ஏன்னா ஜேபிசிக்கு அனுப்பிட்டாங்க. அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிஜேபி ஒரு ஐடியா இருப்பாங்க, எதிர்கட்சி ஒரு ஐடியா இருப்பாங்க. நம்ம வேணால் திருப்திக்கு சொல்லிக்கலாம் கொண்டு வர முடியாதுன்னு. எதிர்கட்சிகள் கொண்டு வர முடியாதும்பாங்க, இவங்க கொண்டு வர முடியும்பாங்க. இது இப்படியே தான் போயிட்டுருக்கும். இது ஒரு மனசை மாற்றுறதுக்கான டெக்னிக். ஏன்னா மற்றதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்கான வேலை. நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், இதை பிஜேபிக்கும் தெரியும். அதனையும் தாண்டி இப்போ முக்கியமாக நிர்மலா சீதாராமன் சொன்ன அந்த விஷயம், அதாவது விஜய் மல்லையா இருக்கார்ல, இப்போ சொல்கிறாங்க. அதாவது விஜய் மல்லையான்னு எல்லோரும் சொல்கிறீங்க. விஜய் மல்லையாட்டிலேருந்து நாங்கள் 14,000 கோடி கைப்பற்றியிருக்கோம், ரைட்டு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ, அவங்ககிட்ட 4,025 கோடி கைப்பற்றியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொருத்தட்ட 1,052 கோடி, மித்தால் கௌகுச்சி அப்படிங்கிற ஒருத்தர் 1,500 கோடி. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரா குரூப் 2024 இடி அவங்ககிட்ட 500 கோடி கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் 25 கோடி. அப்புறம் சூர்யா பார்மட்டிக்கல், இவங்ககிட்ட ஒரு 185 கோடி. ஏன் இதை வேகமாக படித்தோம்னா, இதை புள்ளிவரத்தை படிச்சுட்டு நம்ம மேட்ருக்கு போயிடலாம் தான். இவ்வளோ பேர்கிட்ட பணிமுதல் பண்ணியிருக்கோம். மொத்தம் 14,000 கோடி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் சிம்பிளாக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இடி ஒரு 10 பேர் லிஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இவர்களெல்லாம் பணம் கட்டாமல் ஓடி போனவங்க. அந்த 10 பேரில் கீதாஞ்சலி ஜெம், நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், நீரவ் மோடி, இந்த யார்கிட்டருந்துமே இவங்க பணத்தை ரெக்யூர் பண்ணலை. ஒன்று. இன்னொன்று, இப்போ நிர்மலா சீதாராமன் நம்ம அதானி அவர்களுக்கு 12,000 கோடி ஒரே பில்லில் தள்ளுபடி பண்ணுறாங்க. இது நிர்மலா சீதாராமனுடைய நிதியமைச்சகம். அதனையும் தாண்டி 1,60,000 கோடி வாராக்கடன் சொல்லி அதை தள்ளுபடி பண்ணாங்க. இப்படி எல்லாம் தள்ளுபடி பண்ணிட்டு இருந்தாலும் இடி கைப்பற்றினது ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி உச்சநீதிமன்றத்திலேருந்து உயர்நீதிமன்றத்திலேருந்து பொதுமக்கள் மத்தியில் இடி மேலே ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அதை திசை திருப்புவதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விஜய் மல்லையா அவர்கள்ட்ட இத்தனை வருடங்கள் கழித்து, நமக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம், இவங்க என்றைக்கு ஆட்சி வந்தாலும் அன்னையிலிருந்து இது வரைக்கும் இவர்கள் கைப்பற்ற தொகை 14,000 கோடி. நீரவ் மோடி அப்படிங்கிறவர் இங்கே இன்னும் தொழில் பண்ணிகிட்ருக்கார். லலித் மோடி இன்னும் தொழில் பண்ணிகிட்ருக்கார். ஆனால் மோடிங்கிற வார்த்தை யாராவது உச்சரித்தா அது ஜாதி பேர் அப்படின்னு சொல்லிட்டு மோடி கேஸ் போடுவார். அப்போ நிர்மலா சீதாராமன் சொல்ல விரும்புவது எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் இனிமேல் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் இடி யாரையாவது ஒருத்தரை பண்ணிச்சுன்னா அது பெரிய சிக்கலாக வரும். அதை இல்லை நாங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறதுக்காக சைடில் சிந்து பாடும், அதுதான் வேலை. நீங்கள் நாடாளுமன்றம் இவ்வளோ பரபரப்பாக ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி இயங்கி கொண்டிருக்கும் போது நிர்மலா சீதாராமன் இந்த வார்த்தையை சொல்கிறது என்ன? கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா, ஏன் நேற்று இதை சொல்கிறாங்க, இடி இவ்வளோ ரெக்கவர் பண்ணிடுச்சு நேற்று சொல்கிறதுக்கான அவசியம் என்ன? இவ்வளோ நாள் சொல்லாமல் நேற்று ஏன் சொல்கிறீங்க? அப்போ பிஜேபிக்கு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, ஏற்கனவே இவங்க நிறைய பேர் மேலே கேஸ் போட்டு வச்சுருக்காங்க, அது உடைக்கப்படும். இனிமேல் மேலே புதுசாக யார் மேலேயும் கேஸ் போட முடியாது. ஒரு ஆள் மேலே நீங்கள் கேஸ் போடுறதுனா உடனே நீதிமன்றத்துக்கு போவாங்க, பெயில் கிடச்சி வந்துடும். எதை வச்சு இனிமேல் உனக்கு கேஸ் போட்டு உள்ளே வைப்பீங்க? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநில அரசை நீங்கள் எப்படி மிரட்டுவீங்க? இப்போ திமுகவில் இருக்க அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, பிஎம்எல்ஏ ஆக்டாக பார்த்துக்கிறாங்கன்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவார்? ரெட்டலை கொடுக்குறேன்னா யோசிப்பார். இல்லைங்க உங்களை இடி வச்சு கைது பண்ணுறியா, சூப்பர், கைது பண்ணுங்க, பார்த்துக்கலாம், முடிஞ்சது, பெயிலில் வந்துட வேண்டியதான். முதல்ல மாதிரி 1.5 வருஷம் 1 வருஷம்லாம் இல்லை இன்றைக்கி. ஆனால் 1 மாதமே இல்லை. புதிதாக இவர்கள் நிறைவேற்றக்கூடிய இடி யாரையாவது ஒருத்தரை கைது பண்ணாங்கன்னா இனிமேல் அவர்களை 3ஆம் தர நபர் மாதிரிலாம் ட்ரீட் பண்ண முடியாது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை உரிமைகளையும் பறிக்க முடியாது. இது இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னதுனால அந்த கைடன்ஸில் இவர்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வந்ததுனால எதிர்க்கட்சிகளுக்கு பயம் இல்லை, இவர்களுக்கு பயம் வந்துருச்சு, எதிர்க்கட்சிக்கு பயம் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம். இதையும் தாண்டி நம்ம ராகுல் காந்தி விஷயம். ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள், இந்தியாவுடைய சாதாரணமாக கேட்குற கேள்வி என்ன கேட்குறாரு? எப்போ இந்தியாவில் ஓபிசியிலேருந்து பட்டியலின மக்கள்லாம் ஒரு 80% இருக்காங்க.
ஆனால் 50% மேலே நீ கோட்டா கொடுக்க மாட்டேங்கிற. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 50% மீறி கொடுப்பேன்னு அவருடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னார் ராகுல். ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய நியமனத்தினை ஒழுங்காக படிச்சுட்டு வராங்கல்ல ஓபிசி பட்டியலின மக்கள், அவர்கள் பின்னால் தள்ளப்பட்டு லேட்ரல் என்ட்ரி மூலமாக உயர் ஜாதியினர் உள்ளே சேர்க்குறாங்க. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்டர் செக்ரட்டரியில் எத்தனை பேர் உயர் ஜாதியினர், எத்தனை பேர் உயர் ஜாதியினர், நிறைய பேர், பட்டியலினம் எத்தனை பேர், ஒருத்தர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மக்கள் யாருமே இல்லை, சிறுபான்மையினர் யாரும் இல்லை. இதை சொல்வதனால் ராகுலுக்கு என்ன ஒரு ஆபத்து, நிறைய மக்கள் இது ரொம்ப புரிஞ்சுக்கணுங்க. என்னென்னா, ராகுல் கருத்தை ஏன் நம்ம வலுப்படுத்தணும்னு நம்ம சொல்கிறோம்னா, நமக்காக பேசிகிட்டு இருக்கார். ஒன்று, எல்லாத்தையும் தாண்டி நமக்காகங்கிறத விட பெரும்பான்மையான மக்களுக்காக பேசுகிறார். இவங்க சொல்கிற பெரும்பான்மையான இந்துக்களுக்கு தான் பேசுகிறார். பெரும்பான்மையான இந்துக்களுக்காக பிஜேபி பேசலை, ஐயா ராகுல் தான் பேசுகிறார். அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறார். இப்போ இந்த உயர் ஜாதியினர் மேலே ராகுல் காந்தி இவ்வளோ வெளிப்படையாக ஒரு அட்டாக்கை பண்ணும்போது அதிகார வர்க்கம் முழுக்க காங்கிரஸுக்கு எதிராக இருக்கும். எப்படி மோடி வந்து இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளை இதில் நம்ம பேர் என்னது அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா இவங்க இன்னும் உணர்வோடு அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவர்களுடைய நம்ம கம்யூனிட்டியை திட்டுறாரு, நம்ம கம்யூனிட்டி வரக்கூடாதுன்னு ராகுல் நினைக்கிறாரு. அதனால் இன்னும் அவர்கள் ஓவராக ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்யூனிட்டியில் இருக்கவங்க ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம ஆளுங்களாம் ஒரு மாதிரி பேசுவாங்க. அண்ணாமலையை நம்பி இல்லை, நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அண்ணாமலைலாம் நம்பாள். அதில் சில பேர் இருக்காங்க பாருங்கள், சில பேரில் பல பேர் இருப்பாங்க, அவர்கள் மட்டும்தான் தலைவராக ஆக முடியும் அந்த போஸ்ட்டுக்கு. இப்போ தானே அண்ணாமலை வந்திருக்காரு. அந்த லாபி இருக்குது பாருங்கள், அந்த லாபி ரொம்ப பவர்ஃபுல், இந்தியா முழுக்க பவர்ஃபுல். வெறும் 2% 3% இருக்கக்கூடிய லாபி, நம்ம இஸ்லாமியர்களை சொல்கிறோம், அவங்களோட மிக மிக குறைவானவர்கள். அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவாங்க, பட்டியலின மக்களை அச்சுறுத்துவாங்க, ஓபிசி அச்சுறுத்துவாங்க, நாங்கள் தான் மேலே. ஆனால் என்னென்னா இந்துக்களையே ஒன்று கூடுங்கள்பாங்க. ஆனால் இப்போ மக்களுக்கு விவரம் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுங்க. கண்டிப்பாக அது வட மாநிலத்திலையும் எதிரொலிக்கும், கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்போ ராகுல் காந்தி நமக்காக பேசுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி சொல்லிட்டாரா? இதை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது யார்? காங்கிரஸ்காரங்க தூங்கிட்டாங்க, அவங்க அதை செயல்படுத்தலை. பிஜேபி தேர்தலை மட்டுமே மையமாக வைத்து பண்ணுது. இப்போவே மகாராஷ்டிராவில் வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க, அடுத்த தேர்தலுக்கு யூபியில் ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் இப்போ காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்தி இப்படி சொல்கிறாருப்பாவே, உங்களுக்காக தான் ஏன் பண்ணுறாரு ராகுல் காந்தி, ஒவ்வொரு தடவையும் தேர்தல் அறிக்கை இந்த புக்கை காட்டி சொல்கிறாருல, அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்க வேண்டும், இதுதான். இதை மக்களுக்கு கொண்டு போய் வெளிப்படையாக சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னும் வந்து அதாவது காங்கிரஸுடைய கூட்டணி கட்சிகள் திமுக, சமாஜ்வாதி, மம்தா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. காங்கிரஸ் சொல்லுதா, இன்னும் வேகமாக எடுத்து சொல்லணும்ல, அதில் காங்கிரஸ் பின்தங்கி இருக்குது. அந்த பின்தங்கினது தான் பிஜேபியோடைய பலமே. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பணக்காரர்கள் லிஸ்ட் எடுத்தால் எல்லாம் உயர் ஜாதியினர். ஓகே, ஓபிசி எங்கப்பா? ஓபிசி இல்லைப்பா, ரைட். இந்த ஓபிசி இல்லாமல் அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குமா? என்னென்னமோ பேரில் வந்துருச்சு. ஒரே இடத்துல எல்லாமே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள். தமிழ்நாட்டில் இன்றைக்கி வணிகத்தில் முதல்ல காய்கறி கடை நம்ம ஊருக்கார அண்ணாச்சி வச்சுருப்பார், யாராவது வச்சுருப்பாங்க நம்ம ஆள். இன்றைக்கி காய்கறி மார்க்கெட் எப்படி வந்துருச்சு? மொத்தமாக ஃபாரின் எல்லா ஊர்லேருந்து பழம் இருக்கும், எல்லாமே இருக்கும் அங்கே. இப்படி முதல்ல அப்புறம் பார்த்து எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் விற்றுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையான எல்லா வசதியும் அங்கேயே குவிக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 10 ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. நம்ம கடை சின்னதாக ஒரு கடை வச்சுருக்குது. மொத்த கடையில் வாங்கினா காசு கம்மின்னு மக்கள்லாம் அங்கே போகிறாங்க. அப்போ நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய ஓபிசி சமூகத்தை சேர்ந்த வச்சுருக்கவங்களுடைய கடையெல்லாம் அழிக்கப்படுகிறது. அங்கேருந்து வர யாரோ ஒருத்தர் வந்து இங்கே ஒரு ஓனராக இருக்கார், இங்கே நம்மளுடைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. இதுதானே இங்கே நடைமுறையில் இருக்குது. இவர்கள் இந்த அளவுக்கு பெருகி வருவதற்கு யார் காரணம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா துறைமுகங்கள் யார் கண்ட்ரோலில் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோல்கேட் யார் கண்ட்ரோலில் இருக்குது, டெண்டர்கள் யார் நிறையா விடுறாங்க, எல்லாம் அதானி அம்பானி கூட இல்லை, அதானி தான். இது நம்மளை அழிக்கிறது. அதையும் தாண்டி விவசாயிகள் போராட்டம் என்ன கேட்குறாங்க? காமன் மினிமம் அந்த ப்ரைஸ் கேட்குறாங்க, எம்எஸ்பி. இதை ஏன் கொடுக்கல? விவசாயிகள் யாருங்க? நம்ம சொல்கிற இவங்க 2% உள்ள கம்யூனிட்டி இருக்காங்களா? உயர் ஜாதியினர் யாராவதா? எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், ஓபிசி தானே அதிகம். அவர்களுக்கான உரிமையை மறித்து அவர்கள் அங்கே போய் உட்காந்து 1 வருஷம் ஆகியும் அவர்களுக்கு நீதியே கிடைக்காம விரட்டி விட்டது யார்? அப்போ அவர்களுக்கும் ஒரு பெரிய அநீதி. அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து படித்து ஓரளவுக்கு பெரிய ஆளாகலான்னு சொல்லி எக்ஸாம் எழுதுகிறாங்க. இவங்க பெரிய அளவுக்கு கோழு சுற்றிட்டு இருக்கக்கூடிய யூபியில் பேப்பர் லீக் பெரிய பிரச்சனை. பீகாரில் இப்போ உங்களுக்கு தெரியும் எக்ஸாமில் என்ன நடந்ததுன்னு தெரியும். நீட் தேர்வில் பேப்பர் லீக் தெரியுமா? இந்தியா நீட்னா சொல்லிடுவீங்க, பேப்பர் ஆள் மாறாட்டம் எவ்வளோ பேர் எங்கெங்கெல்லாம் பிடிச்சாங்க.
அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய போட்டித் தேர்வுகளை கூட ஒழுங்காக பண்ணல, அதுவும் ஒரு சாராருக்கு மட்டுமே கிடைக்குது. அப்போ போட்டித் தேர்வு எழுதுகிற இடத்துலையே ஓபிசியை கட் பண்ணுறீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதி அவர் ஜெயிச்சா கூட அங்கேயும் லேட்டரல் என்ட்ரி மூலமாக உயர் ஜாதியினரை வம்பு உள்ளே நுழைக்கிறீங்க. கடவுளை பார்க்க போனால் கூட கருவறையில் அவர்களுக்கு அனுமதி இல்லை. இன்னும் குறிப்பாக சொன்னால் அம்பேத்கர் அவர்களோ காந்தியார் அவர்களோ எல்லாரும் கருவறைக்கு போகணும்னு சொல்லும்போது இவர்களுடைய சவார்கர் இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், மனுஸ்மிருதி தான் இந்தியாவை ஆள வேண்டும். அதான் சூப்பராக கேட்குறாரு ராகுல். நீங்கள் உங்களுடைய தலைவர் யார்? சவார்கர். சவார்கர் என்ன சொன்னார்? மனுஸ்மிருதி அப்படிங்கிற ஒன்று தான் இந்தியாவை ஆள வேண்டும், நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? உங்கள் தலைவர் சவார்கர் சொன்னதிலிருந்து எப்படி நீங்கள் மாறுபடுகிறீர்கள் கேட்குறாரு. இது வரைக்கும் பதில் இருக்கா? நம்ம கேட்குறோம். சவார்கர் சொன்னதுக்கு இவர்களுக்கு உடன்பாடாக இல்லையா? இதில் என்ன மாட்டிக்கிறாங்க இப்போ? அடிக்கடி என்னென்னா இவர்களுடைய மூதாதையர்களை பற்றி பேசினா, இப்போ மூதாதையர்னு அவர் காங்கிரஸ் வந்து காந்தியாரை பற்றி பேசும், நேரு அவர்களை பற்றி பேசும், இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசும், எல்லாத்தையும் பற்றி பேசும்ல. அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் என்ன சொல்லீர்கள் அப்படின்னு பார்க்கும்போதே மக்களுக்கு ஒன்று புரியும். சரியாக இன்னொன்று, நேரு அவர்கள் இப்போ என்ன மோடி என்ன நினைக்கிறாரு? மோடி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரே நாட்டில் தேர்தல் வைக்கணும். பிஜேபி, மோடி கூட விட்டுருங்க, பிஜேபி தான். ஆர்எஸ்எஸ் ஏன் நினைக்குதுன்னா, மோடி மாதிரி இப்போ யோகி ஒரு தலைவராக வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோடி அவங்க நம்பல, யோகி வந்துட்டார். இந்தியா முழுக்க யோகி முகத்தை காட்டினா தமிழ்நாட்டில் கூட ஓட்டு விடும். ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு வைக்கும்போது ஒரு தலைவரை முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது யாருடைய ஃபார்முலான்னா நேரு அவர்களுடைய ஃபார்முலா. நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கும்போது நேரு தலைமையில் எல்லாம் வைக்கும்போது நேரு முகத்துக்காக ஓட்டு விடும். அது இன்றைக்கி இருக்கா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி மாநிலத்தில் வந்து அந்த மாதிரிலாம் மாநில கட்சிகள் வளர்ந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாநில கட்சிகளை உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போ இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தல், அடுத்தவங்க அஜெண்டா என்ன தெரியுமா? தமிழ்நாட்டையே உடைக்க வேண்டியது. பகுதி இப்போ ஐயா ராமதாஸ் சொல்கிறார்ல, என் தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்க வேண்டும். ரெண்டாகலாம் பிரியல, 10 பிரித்து விட்ருவாங்க. கொங்கு மண்டலம், மதுரை மண்டலம், அந்த மண்டலம், இந்த மண்டலம். கொங்கு மண்டலமாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் கவுண்டர்கள், அவங்க மட்டும் அவங்களுக்காக போராடுவாங்க. இந்த பக்கம் இருக்கிறவர்களா வன்னியர்கள், அவர்களுக்காக போராடுவார்கள். மதுரை பக்கமாக இவங்க நம்ம தேவர்கள், அவர்களுக்காக போராடுவார்கள். மொத்தமாக நீங்கள் தமிழ்நாட்டு உரிமைன்னு பேசுகிறத தாண்டி உடைச்சி விட்டு எல்லாத்தையும் உடைச்சி விட்றது. அப்போ சின்ன சின்ன குழுக்கள் ஆகிறார்கள். இதானே பிஜேபியோட அஜெண்டா. இதானங்க கோல்வால்கர் சொன்னார். அப்போ திட்டமிட்டு ஒரு பெரிய அச்சுறுத்தலை இந்திய தேசத்துக்கு ஏற்படுத்திடுது. எப்பயுமே இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. எல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான விஷயம், இந்த ஒரு அச்சுறுத்தலிலிருந்து இந்தியா எப்படி மீளப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இவர்கள் போகும்போது சாதாரணமாக போக மாட்டாங்க. இந்துக்களின் மனங்களில் நஞ்சை விதைத்து விட்டு போவார்கள். இந்திய பொருளாதாரத்தை குலைத்து விட்டு போவார்கள். கச்சத்தீவு ஒன்று கேட்குறோம், கச்சத்தீவை மீட்கணும்னு இப்போ சீமான்லாம் சொல்கிறாரு. இந்திரா காந்தி அம்மா கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? நீங்கள் கொடுத்ததை மீட்கணும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கொள்கை முடிவு எடுக்கிறீங்க. அடுத்து வந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இதை மாற்றுதுன்னா எப்படி உலக நாடுகள் மதிப்பாங்க? கச்சத்தீவை கொடுத்த உடன்பாடு இல்லை. இனிமேல் மீட்பது என்பது சாதாரணமில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.